வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு தன்னோட குறைகளையோ இல்லை புகாரையோ தெரிவிக்கிறதுக்கு சிபிஜிஆர்எம்எஸில் பதிவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். https://www.pgportal.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். கிரீவன்ஸ் ஆப்ஷனில் லார்ஜ் பப்ளிக் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த போர்ட்டலில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா யூசர் லாகின் ஆப்ஷன் வழியாக புகாரை பதிவு செய்யலாம். இந்த போர்ட்டலில் இது வரைக்கும் பதிவு செய்யாதவங்க கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வழியாக பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் புகாரை பதிவு செய்ய முடியும். சிபிஜிஆர்எம்எஸில் பதிவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேர், ஜெண்டரு, அடுத்து என்னோடய ஃபுல் அட்ரஸை இங்கே டைப் பண்ணுறேன். எந்த கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, அடுத்து என்னோடய மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் இருந்தால் இங்கே கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டினா தேவையில்லை. அடுத்து மெயில் ஐடி, செக்யூரிட்டி கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்பியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. என்னோடய மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிட்டதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓடிபி இங்கே கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் நேமை க்ரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். புகாரை பதிவு செய்கிறதுக்கான ஐடி, பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.